அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் இணைந்திருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார் நம் ஆண்டவர். இந்த மத்தை அணுகிய குடும்பங்களில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்ற இறை வார்த்தைக்கேற்ப கடவுளுக்கு அஞ்சி நீதிமான்களாக ஞானத்தோடு வாழ்வோரை இந்த உலகம் சார்ந்து வாழும் மனிதர்கள் துன்புறுத்துகின்றனர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 17 20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். வாழும் இடத்தில் பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் கட்டாயம் காணப்பட வேண்டிய ஒன்றாகிவிட்டது. இத்தகைய குழப்பம் நிறைந்த தீய பண்புகள் மனிதர்களிடையே இருக்க காரணம் சுயநலமும் கடவுள் வழங்கும் ஞானத்தின் குறைபாடுமே ஆகும். 4ஆம் அதிகாரம் இறைவசனம் 3. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். பெண்ணிலிருந்து வரும் ஞானம் அன்பிய அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களுக்காக கொண்டாடுவோம். இது மத்தையில் நாம் விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே அன்பிய குடும்பங்கள் அனைத்தையும் இறைவன் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கவும், பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், இயேசு மரியோசேப்பின் குடும்பமாக இந்த அன்பிய குடும்பங்கள் தொடர்ந்து வாழவும், மேலும் அப்பகுதி ஒரு சிற்றாலயம் அமைய வேண்டியும் ஒப்புக்கொடுக்கிறார்கள். 4:30 மணி அளவில் ஜீவனப்பள்ளி அருகில் வாதவர் தெருவில் குடியிருக்கும் திரு பிரேம்குமார் திருமதி அவர்கள் இல்லத்தில் மத்தை அன்பிய கூட்டம் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறும்.